வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம போன வீடியோஸ்லேருந்து நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் 5% 6% வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரியா? ஸோ இந்த 6%ல் ரயில்வே எப்படி கேட்டிருந்தாங்க, யூபிஎஸ்சி எப்படி கேட்டிருந்தாங்கலாம் நம்ம தெளிவாக பார்த்தோம். சரியா? அதே 6% வச்சு இன்னும் பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். தென் 7% 8% சொல்லிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சரி. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எகைன் 6 ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரை வச்சு பார்க்க போகிறோம். இது எதில் கேட்டிருக்காங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸில், சரியா? சிஜிஎல் மெயின்ஸில் 2023 கேட்ட கொஸ்டின். ஓகே, 6 ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டயக்ராமில் 3 லைன். சரியா? ஓகே. ஏபிசிடி இ அண்ட் எஃப் ஆர் ஸ்டாண்டிங் இன் அ சர்க்கிள் ஃபேஸிங் த சென்டர். ஓகே, சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பி இஸ் பிட்வீன் எஃப் அண்ட் சி. இதே ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்த அந்த யூபிஎஸ்சி சிஏபிஎஃப்ல இருந்தது. சரியா? இந்த பி இஸ் பிட்வீன், சரியா, இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எப்போதுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 50-50 வர ஸ்டேட்மெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாங்க, பி இஸ் பிட்வீன் எஃப் அண்ட் சி. சரியா? இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒரு 50-50 வர ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எப்போதுமே கை வைக்கக்கூடாது. நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும், எந்த ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்டாக ஆன்சர் கொடுக்குதோ, சரி, எந்த ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்டாக ஆன்சர் கொடுக்குதோ அங்கே மட்டும் தான் போகணும். ஓகே, அதை விட்டலாம். ஏ இஸ் பிட்வீன் இ அண்ட் டி, அதுவும் அதே மாதிரி தான். ஏ இஸ் பிட்வீன் இ அண்ட் டி. எகைன் எந்த பக்கம் டி இ வரப்போகுது, எந்த பக்கம் டி வரப்போகுதுன்றது தெரியாது, அதுவும் 50-50, அதையும் விட்டுடலாம். அடுத்து எஃப் இஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு அக்யூரேட்டாக கொடுக்க போகுது. கரெக்டாக? எஃப் இஸ் பிட்வீன் எஃப் இஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப்பு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்டாக கொடுக்குது. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் இஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. எகைன் ஆஃப்க்கு அப்புறம் டி இருக்குது, டி நான் எங்கே வேணால் போட்டு ப்ளேஸ் பண்ணலாம். டி இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். எஃப் இஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. டிக்கு லெஃப்ட்டில் எனக்கு இ, டிக்கு லெஃப்ட்டில் எனக்கு எஃப் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ண ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ரீட் பண்ணுவேன். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, பி இஸ் பிட்வீன் எஃப் அண்ட் சி. சரியா? பி இஸ் பிட்வீன் எஃப் அண்ட் சி. எஃப்க்கும் சிக்கும் நடுவில் பி இருக்குது. அப்போ சி நான் இந்த இடத்துல போட்டால் எனக்கு பி இங்கே இருக்கும். ஒருவேளை நான் எஃப்க்கு சி இந்த பக்கம் போட்டால் என்னால் பி இங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது. சரியா? ஒன்று பிக்கு இந்த பக்கம் இருக்கணும், இல்லைனா இந்த பக்கம் இருக்கணும். இந்த பக்கம் எனக்கு பாசிபிலிட்டி இல்லை, அப்போ எனக்கு இந்த பக்கம் மட்டும் தான் பாசிபிலிட்டி. எஃப்க்கும் சிக்கும் நடுவில் பி இருக்குது. சரியா? ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணது நான் இப்போ செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, ஏ இஸ் பிட்வீன் இ அண்ட் டி. சரியா? டி இங்கே இருக்குது. சரியா? ஏ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் ஈக்கும் டிக்கும் நடுவில் என்னால் ஏ ப்ளேஸ் பண்ண முடியும். சரியா? அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், தேர்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு அக்யூரேட்டாக கொடுத்துருக்கு. அந்த தேர்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகே, கொஸ்டினை கேட்குறாங்கன்னா ஹூ இஸ் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். சரியா? ஏக்கும் எஃப்க்கும் இடையில யார் இருக்கான்னு கேட்குறாங்க. ஏ இந்த இடத்துல இருக்காரு, எஃப் இந்த இடத்துல இருக்காங்க. சரியா? எஃப்க்கும் ஏக்கும் நடுவில் யார் இருக்கா, டி, ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. சிஜிஎல் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் 3 ஸ்டேட்மெண்ட்டு. சரியா? 3 ஸ்டேட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டும் டஃப்பு. ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் கடைசி ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் ஈஸி. கடைசி ஸ்டேட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அதை தான் நான் சொன்னேன். ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறதுல எது அக்யூரேட்டான பிளேஸ்மெண்ட்டை கொடுக்குதோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் எஸ்எஸ்சி சிபிஓ. எஸ்எஸ்சி சிபிஓ 2022 கேட்ட கொஸ்டின். ஓகே, 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிட்டிங் அரௌண்ட் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். ஓகே, 6 ஸ்டூடெண்ட்ஸ், 1 2 3. சரியா? 6 ஸ்டூடெண்ட் ஃபேஸிங் தி சென்டர். நெக்ஸ்ட் சோனல் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் லாவண்யா. சரியா? அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் நமக்கு அக்யூரேட்டான ஸ்டேட்மெண்ட்டா? சரியா? ஆஃப்க்கு அப்புறம் யார் இருக்கா, லாவண்யா இருக்காங்க. ஸோ இப்போ லாவண்யாவை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். சரியா? லாவண்யாவை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். சோனல் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் லாவண்யா. ஸோ லாவண்யாவோட ரைட்டு ஃபஸ்ட்டு ரைட்டு, இது செகண்ட் ரைட்டு, இந்த இடத்துல எனக்கு சோனல். கிளியரா? ஸோ அக்யூரேட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் ராணா இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சோனல். சோனலோட செகண்ட் ரைட்டில் ராணா. சரியா? சோனலோட ரைட்டு, இது லெஃப்ட்டு, செகண்ட் ரைட், ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்டில் எனக்கு இந்த இடத்துல ராணா. கிளியரா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் கரிஷ்மா இஸ் சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ராணா. சரியா? 3வது ஸ்டேட்மெண்ட் கரிஷ்மா இஸ் சிட்டிங் தேர்டு டு த ரைட் ஆஃப் ராணா. ராணாவோட ரைட்டில் தேர்டு ரைட்டில் கரிஷ்மா, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இங்கே நமக்கு கரிஷ்மா. ஓகே, அடுத்து மேரி இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் ராணா அண்ட் சோனல். சரியா?
ராணாவுக்கும் சோனலுக்கும் இமிடியேட் நெய்பராக மேரி இருக்காங்க. ராணா இங்கே இருக்காங்க, சோனல் இங்கே இருக்காங்கன்னா 2 பேருக்கு நடுவில் மேரி. கிளியரா? ஸோ இப்போ நமக்கு ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ வேக்கண்ட் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போ மீதி இருக்கிற யாரோ ஒரு பர்சன் நமக்கு இந்த இடத்துல வர போகிறாங்க. அவங்க யாருன்றதை கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஹூ இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் குமாரி? இந்த இடத்துல குமாரி பற்றி எங்கேயாவது பேசியிருக்கோமா? பேசவே இல்லை. அப்போ இந்த ஒரு இடம் வேக்கண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் தான் நமக்கு குமாரி இருக்க போகிறாங்க. சரியா? ஸோ இப்போ 5 இடத்தை ப்ளேஸ் பண்ணோம். இந்த 6வது பர்சன் யாருன்றது தெரியல. அந்த 6வது பர்சனை நான் போய் தேடலை. சரியா? 6வது பர்சனை நான் தேடலை. கொஸ்டினில் குமாரின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த குமாரின்ற பேரை இந்த 5 இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணலன்னா அப்போ ஆப்வியஸாக அந்த குமாரி இந்த இடத்துல வர போகிறாங்க. சரி, அதை தேடி கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஹூ இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் குமாரி? ஸோ குமாரியோட இமிடியேட் ரைட்டில் யார் இருக்கா? லாவண்யா. ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு கஷ்டமான டாபிக் தான். அந்த கஷ்டமான டாப்பிக்கும் கூட எந்தெந்த இடத்துல நம்ம டைம் சேவ் பண்ண முடியுதோ அந்தந்த இடத்துல டைம் சேவ் பண்ணலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் RPF SI 2024 கேட்ட கொஸ்டின். சரி, எஸ்ஐ எக்ஸாமில் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகே, ABCDEF and G. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். 3, 6, 7. சரியா? ஸோ நம்ம 6% பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? 6% பேஸ் பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 5% கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 6% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 7% பேஸ் பண்ணி எப்படி வரப்போகுது? 7%, 8% வந்தாலும் இது வரைக்கும் நம்ம பார்த்த டெர்மினாலஜிஸ் தான் வரப்போகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த பேசிக் டேர்ம்ஸ் தான் வரப்போகுது. அதே லாஜிக், அதே அக்யூரேட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதே 50-50 ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இதை தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? சரி, டயக்ராம் 1, 2, 3. 3 லைன் போட்டால் 6 பேர், எக்ஸ்ட்ரா ஒரு லைன், அவ்வளோதான். கிளியரா? ஓகே, ஃபேஸிங் த சென்டர். நெக்ஸ்ட், ஒன்லி 2 people sit between A and D. சரியா? ஏக்கும் டிக்கும். சரியா? ஏக்கும் டிக்கும் இடையில 2 பேரா. இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்னது? அதே ஏக்கும் டிக்கும் நடுவில் 2 பேர்னு இப்படியும் சொல்லலாம்ல. ஸோ அப்போ ஏயோட ரைட் சைடு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும், அதே ஏயோட லெஃப்ட் சைடு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒரு 50-50 தான். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு 50-50. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கண்டினியூ நம்ம வாசிக்கிறோம். when counted from the right of A. சரியா? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு இதை 100% அக்யூரேட்டாக கொடுத்துருது. சரியா? ஃபஸ்ட் லைனை வாசிக்கும் போது அது 50-50 தெரியுது. அடுத்த லைனை வாசிக்கும் போது அது 100%. என்ன சொல்கிறாங்க? ஏயோட ரைட்டில் கவுண்ட் பண்ணும் போதுன்றாங்க. சரியா? அப்போ இந்த ஏனா நமக்கு கேன்சல் ஆயிரும். இதை மட்டும் தான் நமக்கு 100% அக்யூரேட்டாக நிற்கும். சரியா? ஓகே, இதை நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ணோன்னா ஒன்லி 2 people sit between A and D when counted from the right of A. ஏயோட ரைட்டில் கவுண்ட் பண்ணும்போது 2 பேர் விடுறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு டி. சரியா? ஏயோட ரைட்டில் கவுண்ட் பண்ணும்போது 2 பேருக்கு அப்புறம் டி இருக்கார். ஓகே, அடுத்து ஒன்லி 2 people sit between. சரியா? ஒன்லி 2 people sit between D and G. சரியா? ஓகே, இந்த இடத்துல ஜி இருக்குது, டி இருக்குது. டிக்கும் ஜிக்கும் நடுவில் 2 பேர். சரியா? டியிலேருந்து நான் இந்த பக்கமாக கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது 1, 2னா இந்த இடத்துல ஜி போடலாம். பட் ஜிக்கு முன்னாடி ஆல்ரெடி என்ன இருக்கார்? ஏ இருக்கார். அப்போ இந்த பக்கமாக எனக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஏன் கிடையாது? நான் இந்த பக்கமாக கவுண்ட் பண்ணி வரேன்னா இந்த 1%, இந்த 2% விட்டுட்டு 3வது இந்த இடத்துல நான் ஜியை ப்ளேஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே ஏ இருக்கிறதுனால என்னால் ஜி ப்ளேஸ் பண்ண முடியாது. ஜி ப்ளேஸ் பண்ண முடியாதுன்னா இந்த பக்கம் பார்க்குறது தப்பு, இந்த பக்கம் பார்க்கணும். சரியா? இந்த பக்கம் பார்த்தோன்னா 1, 2 பிளேஸ் தள்ளி எனக்கு இந்த இடத்துல ஜி இருப்பார். சரியா? இந்த இடத்துல ஜி இருப்பார். அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒன்லி 3 people sit between. சரியா? ஒன்லி 3 people sit between A and C. ஏ இந்த இடத்துல இருக்காரு, இந்த இடத்துல இருக்கார். ஏக்கும் சிக்கும் நடுவில் 3 பேர். சரியா? ஏக்கும் சிக்கும் நடுவில் 3 பேர்னா ஏ 1, 2, 3 இந்த பக்கம் சி. அப்படி இல்லைன்னா ஏ 1, 2, 3 இந்த பக்கம் சி. சரியா? 2 சைடு பார்க்கலாம். ஏலேருந்து 1, 2, 3 சி இங்கே வரலாம். சரியா? ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி இந்த பக்கம் போகணும். ஏ இங்கே இருக்கார், 1, 2, 3 சி இந்த இடத்துல போட முடியுமா? இந்த இடத்துல போட முடியாது. இந்த இடத்துல போட முடியாதுன்னா சி இங்கே வரது தான் கரெக்ட். சரியா? 2 பாசிபிலிட்டி செக் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் எஃப் சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் இ. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் லெஃப்ட் இயோட இமிடியேட் லெஃப்ட்டில் எஃப் இருக்கார். சரி, எஃப் சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் இ. இப்போ வேக்கண்ட் எங்கே இருக்குது?
இந்த இடம் வேக்கண்ட்டு, இந்த இடம் வேக்கண்ட்டு, இங்கே வேக்கண்ட். சரியா? ஓகே. இந்த இடத்துல எகைன் ஆஃப்க்கு அப்புறம் யார் இருக்கா? இ இருக்கு. ஸோ நான் இ எங்கே வேணால் போடலாம், அதுக்கு லெஃப்ட்டில் எனக்கு எஃப் இருக்கணும். சரியா? இயை நான் எங்கே வேணால் போடலாம், அதுக்கு லெஃப்ட்டில் எனக்கு எஃப் இருக்கணும். சரியா? இந்த இடத்துல நான் இ ப்ளேஸ் பண்ணால் லெஃப்ட்டில் சி இருக்கார். சரியா? இ நான் ப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல எனக்கு இ வராது. சரியா? இந்த இடத்துல இ ப்ளேஸ் பண்ணால் அதுக்கு லெஃப்ட்டில் என்னால் எஃப் ப்ளேஸ் பண்ண முடியாது. நான் இந்த இடத்துல இயை ப்ளேஸ் பண்ணால் அதுக்கு லெஃப்ட்டில் என்னால் எஃப் ப்ளேஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஏ இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல இயை ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட லெஃப்ட்டில் என்னால் எஃப் ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த ஒரு இடம் வேக்கண்ட். இந்த வேக்கண்ட்டில் யார் வரப்போகிறா? இந்த 5 பேர் தவிர்த்து இருக்கிற வேறு யாரோ வரப்போகிறார். சரி, அது யாருன்றது தெரில, விட்டுறலாம். ஓகே. அடுத்து ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் சி அண்ட் ஜி? சரியா? ஓகே. சி எங்கே இருக்கார்? சி இந்த இடத்துல இருக்கார். ஜி எங்கே இருக்கார்? இங்கே இடத்துல இருக்கார். 2 பேருக்கும் இடையில எத்தனை பேருன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ சி இந்த இடத்துல இருக்காருனா இது சியோட லெஃப்ட்டு, இது சியோட ரைட்டு. சரி, ரைட் சைட் கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு பர்சன் தான். லெஃப்ட் சைடு போகும்போது 1, சரி 1 2 3 4 பேர். கொஸ்டினை கேட்குறாங்கன்னா வென் கவுண்டட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் ஜி, லெஃப்ட் ஆஃப் ஜி கேட்குறாங்களா? ஓகே. சரி, ஜி இருக்கார். ஜியை பேஸ் பண்ணி லெஃப்ட்டில் கேட்குறாங்க. ஸோ ஜியிலேருந்து லெஃப்ட்னா இந்த ஒரு பர்சன் மட்டும்தான். அந்த பர்சன் யாருன்னு தெரியணுன்ற அவசியம் இல்லை, ஒரே ஒரு பர்சன், ஆப்ஷன் பி. கிளியராக என்ன பண்ண தெரிஞ்சா? இந்த ஒரு பர்சன் யாருன்றதை கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் இந்த ஒரு பர்சன் யார் வர்றது தெரியாது. சரியா? இதில் போய் தேடி போடணுன்ற அவசியம் இல்லை. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஜியோட லெஃப்ட்டில் கவுண்ட் பண்ணும்போது ஜிக்கும் சிக்கும் எத்தனை பேர் இடையில இருக்கான்னு கேட்குறாங்க. எத்தனை பேர் தான் இருக்காங்கன்னு கேட்குறாங்கன்னு தவிர்த்து யார் இருக்கான்னு கேட்கல. யார் இருக்கான்னு கேட்டிருந்தால் மட்டும்தான் இங்கே யார் வருவான்றதை பார்க்கணும். கிளியராக? எத்தனை பேர் தான் கேட்குறாங்க, ஒரே பர்சன், ஆப்ஷன் பி. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அகைன் அடுத்த கொஸ்டின் நமக்கு ஆர்பிஎஃப் எஸ்ஏல கேட்ட கொஸ்டின். 7 people. சரியா? 7 people. 1 2 3 எக்ஸ்ட்ரா ஒரு லைன். 7 people. ஓகே. EF GH I J and U are sitting around a circular table facing the center. Next. Only one person sits between H and E. சரியா? Only one person sits between H and E. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா, சரியா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா நமக்கு எகைன் ஒன்லி ஒன் பர்சன் H and Eனா H இந்த பக்கம் ஈயாக இருக்கலாம், அப்படின்னா H இந்த பக்கம் ஈயாக இருக்கலாம். கரெக்டாக? 50-50 இருக்குது. அடுத்த லைன் வாசிங்க. வென் கவுண்டட் ஃப்ரம் த ரைட் ஆஃப் H, ஹச்சோட ரைட்டில் கவுண்ட் பண்ணுங்கன்றாங்க. அப்போ இந்த பக்கம் நமக்கு தேவையில்லை, இந்த பக்கம் மட்டும்தான். அப்போ 50-50 இருந்தது 100% மாறிடுச்சு. சரியா? ஸோ ஹச்சோட ரைட்டில் கவுண்ட் பண்ணும்போது ஒரே ஒரு பர்சன், அதுக்கப்புறம் நமக்கு இ இருக்கார். சரி, இப்போ வாசிங்க. ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் ஹச் அண்ட் டி. ஹச்சுக்கும் ஈக்கு நோட்டில் ஒன்லி ஒன் பர்சன் வென் கவுண்டட் ஃப்ரம் த ரைட் ஆஃப், வென் கவுண்டட் ஃப்ரம் த ரைட் ஆஃப் ஹச். ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஒன்லி ஒன் பர்சன். சரியா? ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் இ அண்ட் யூ. சரியா? ஈக்கும் யூக்கும் இடையில ஒரே பர்சன். ஸோ ஈலேருந்து ஒரு பர்சன் விட்டு இந்த இடத்துல யூ போட முடியுமா? போட முடியாது. அப்போ ஈலேருந்து ஒரு பர்சன் விட்டு இந்த இடத்துல மட்டும் தான் யூ போட முடியும். சரி, 2 பாசிபிலிட்டியில் ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு, ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் ஹச் அண்ட் ஐ. சரியா? ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் ஹச் அண்ட் ஐ. ஓகே. ஸோ இப்போ ஹச் இந்த இடத்துல இருக்குது. ஹச்சுக்கும் ஐக்கும் நடுவில் ஒரு பர்சன். ஹச்சிலேருந்து இந்த பக்கம் போக முடியாது, ஆல்ரெடி இ இருக்குது. அப்போ இந்த பக்கம் போனால் ஹச்சுக்கும் ஐக்கும் நடுவில் ஒரு பர்சன். கிளியரா? ஓகே. இந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்குது, அது அதே மாதிரி இந்த இடமும் வேக்கண்ட்டாக இருக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஜே சிட்ஸ் தேர்டு டு த ரைட் ஆஃப் ஐ. ஐயோட ரைட்டில் 3வது இடத்துல ஜே இருக்கார். சரியா? ஐயோட ரைட்டில் 3வது பிளேஸ் 1 2 3 இந்த இடத்துல ஜே இருக்கார். ஓகே. இந்த இடம் ஒரு வேக்கண்ட்டு, இங்கே ஜே இருக்கார். ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் எஃப் அண்ட் ஐ. கிளியரா? ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் எஃப் அண்ட் ஐ. இந்த இடத்துல ஐ இருக்கார். எஃப் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் எஃப்க்கும் ஐக்கும் நடுவில் ஒரு பர்சன். சரியா? இப்போ இந்த இடத்துல யார் இருக்கான்றது இன்ன வரைக்கும் தெரியல. சரி, அது அப்படி இருக்கட்டும். ஓகே. அடுத்த என்ன கேட்குறாங்கன்னா ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜி. இந்த எந்த இடத்துல ஜி போட்டிருக்கோம்? எங்கேயுமே ஜி போடல. அப்போ இந்த இடத்துல ஜி தான் வரப்போகிறார். சரியா? ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜி. ஜியோட ரைட்டில் செகண்ட் ரைட் யாருன்னு கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டு ரைட்டு, இது செகண்ட் ரைட்டு, ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ எகைன் 6 பர்சன்ஸாக இருந்தாலும் 7 பர்சன்ஸாக இருந்தாலும் கேட்குற கான்செப்ட் வந்து நமக்கு மாறப்போகிறதே இல்லை. சரியா? எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வர்றாரு, அவ்வளோதான். தவிர்த்து பேசிக் கான்செப்ட் எங்கேயுமே நமக்கு சேஞ்ச் ஆகவே இல்லை. கிளியரா?
எகைன் எந்த ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்டான ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் 50-50 ஸ்டேட்மெண்ட்றதை மட்டும் பார்த்து ப்ளேஸ் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி பேட்டர்ன் தான். சரியா? இப்போ இந்த இடத்துல இந்த பக்கம் ஒரு 50%, இங்கிட்டு ஒரு 50% இருந்துச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஒரு 50% கேன்சல் ஆகிட்டு இன்னொரு 50% வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துச்சு. சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லையும் நமக்கு கரெக்டாக லைக் லிங்க் எடுத்து கொண்டு வரணும். இதை பண்ணிட்டோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 3 3 6 1 7. சரியா? ஓகே, ஸோ 7% இருக்காங்க. 1 2 3 6 பேர், அடுத்து 7வது பேர். கிளியரா? ஓகே, அடுத்து சிட்டிங் அரவுண்ட் எ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். ஓகே, சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஒன்லி 1% சிட் பிட்வீன் வி அண்ட் எல். சரியா? ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் வி அண்ட் எல். எகைன் வி எல்க்கு நடுவில் எப்படி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எல் வி போட்டு இந்த மாதிரி இருக்கலாம். சரியா? 50-50 இருக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். வென் கவுண்டட் ஃப்ரம் த ரைட் ஆஃப் வி. ரைட் ஆஃப் வினா இந்த பக்கம் கவுண்ட் பண்ணும்போது அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு இந்த பர்டிகுலர் இது நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. சரியா? அப்போ நமக்கு வி நம்ம இங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். விலேருந்து எல்க்கு ரைட்டில் கவுண்ட் பண்ணும்போது நமக்கு 1% வேக்கண்ட்டாக இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் எல் அண்ட் எக்ஸ். சரியா? எல் எக்ஸு நடுவில் 1%. கிளியரா? ஓகே, அடுத்து ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் வி அண்ட் இசட். சரியா? வி அண்ட் இசட். வி இங்கே இருக்காரு, இசட்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணால் எனக்கு இங்கே வேக்கண்ட். கிளியரா? ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லையும் எந்தெந்த இடம் வேக்கண்ட்டு, எந்த இடம் கேப் போடுறாங்க, எதை தாண்டி யார் இங்கே இருக்கான்றதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒன்லி 2 people. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒன்லி 2 people. இந்த 2வை கரெக்டாக வாசிக்கணும். பிகாஸ் எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு 1 இருக்குது, எல்லா இடத்துலையும் 1 இருக்குது, இந்த இடத்துல மட்டும் 2 இருக்குது. சரி, அதனால ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்லி 2 people சிட்ஸ் பிட்வீன் ஆர் அண்ட் எக்ஸ். சரியா? ஆருக்கும் எக்ஸுக்கும் நடுவில் 2 பேர். சரியா? எக்ஸ் இந்த இடத்துல இருக்கார். சரியா? இந்த பக்கம் கவுண்ட் பண்ணலாம். 1 2. இந்த இடத்துல ஆர் ப்ளேஸ் பண்ண முடியுமா? 2க்கு அப்புறம் இந்த இடத்துல ஆர் ப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த பக்கம் பார்க்கக்கூடாது. இந்த பக்கம் பார்த்தா 1 2 இந்த இடத்துல ஆர் ப்ளேஸ் பண்ணலாம். கிளியரா? 2 பாசிபிலிட்டி. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் 2 பாசிபிலிட்டியில் வருது. சரியா? நம்ம அப்ளை பண்ணுறோம், ஒரு பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ணுறோம், இன்னொன்று கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரியா? எக்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் 2 பேர். எக்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் 2 பேர். எக்ஸ்லேருந்து எக்ஸோட ரைட் சைடு நான் கவுண்ட் பண்ணுறேன். நடுவில் ஒரு ஆள், 2 ஆள். இந்த இடத்துல நமக்கு ஆர் வரணும், பட் இங்கே ஆர் வரக்கூடாது. ஏன்? பிகாஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல நமக்கு வி இருக்குது. சரியா? அப்போ எக்ஸோட லெஃப்ட்டில் தான் நான் கவுண்ட் பண்ணணும். 1 2 பேர் தவிர்த்து இந்த இடத்துல பிளாங்க்கில் நமக்கு ஆர் ப்ளேஸ் பண்ணிடும். சரியா? அடுத்து ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் இசட். பிக்கும் இசட்டுக்கும் நடுவில் ஒரே 1%. சரியா? ஓகே, இந்த இடத்துல இசட் இருக்குது. நான் ஒரு வேளை இசட்டை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால், சரியா, இந்த இடத்துல நான் பியை ப்ளேஸ் பண்ணால் பிக்கும் இசட்டுக்கும் நடுவில் இந்த 1% இருப்பாங்க. ஓகே, அடுத்து ஹூ சிட்ஸ் டு த, இந்த இடம் நமக்கு வேக்கண்ட்டாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். ஹூ சிட்ஸ் டு த இமிடியேட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் ஒய். சரியா? இந்த 5 இடத்துல, சரியா, 6 இடத்துல ஒய் எங்கேயா ப்ளேஸ் பண்ணியிருக்கோமா? ஒய்யை எங்கேயுமே ப்ளேஸ் பண்ணல. அப்போ பேலன்ஸாக இருக்கிற ஒரு இடத்துல ஒய் தான் வரப்போகிறார். சரி, சரியா? சரியா? ஓகே, ஸோ பேலன்ஸாக இருக்கிற ஒரு இடத்துல ஒய் தான் வரப்போகிறார். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஹூ சிட்ஸ் டு த இமிடியேட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் ஒய். ஸோ ஒய்யோட ரைட்லையும் ஒய்யோட லெஃப்ட்லேயும் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. ஒய்யோட ரைட்டில் நமக்கு வி, ஒய்யோட லெஃப்ட்டில் நமக்கு இசட். சரியா? வி அண்ட் இசட் நமக்கு ஆப்ஷன் சி. சரியா? ரொம்ப முக்கியம். ஹூ சிட்ஸ் டு த இமிடியேட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் ஒய். ஸோ ஒய்யோட ரைட்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா, லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா? ஒய்யோட ரைட்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா? வி. லெஃப்ட்டில் நமக்கு இசட், வி அண்ட் இசட். சரியா? இசட் அண்ட் வி வரக்கூடாது. ரொம்ப முக்கியம். ரொம்ப தெளிவாக இசட்டும் வியும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். பட் இந்த 2 ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுலேயுமே இசட்டும் இருக்குது, வியும் இருக்குது. 2 ஆப்ஷன்லையுமே இசட்டும் இருக்குது, வியும் இருக்குது. கொஸ்டின் என்ன பாருங்கள், நல்லா பாருங்கள். ரெஸ்பெக்டிவ்லின்ற வார்த்தை இருக்குது. ஃபஸ்ட்டு ரைட்டில் இருக்கிற வரணும், அப்புறம் லெஃப்ட்டில் இருக்கிற வரணும். ஃபஸ்ட்டு ரைட்டில் இருக்கிற வரணும். ஒய்யோட ரைட்டில் யார் இருக்கா? ஃபஸ்ட்டு வி இருக்கார். அப்போ வி தான் ஃபஸ்ட்டு வரணும், நெக்ஸ்ட்டு இசட் வரணும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு RRB NTPC 2025 கேட்ட கொஸ்டின். ABC DRS அண்ட் T. சரியா? மொத்தம் 7 பேர், 2 3. ஸோ 3 லைன் வரைஞ்சால் 6 பேர் கன்ஃபார்ம் ஆயிரும். அடுத்து 7வது பேர். ஓகே, அடுத்து ஆர் சிட்டிங் அரவுண்ட் எ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் தி சென்டர் ஆஃப் த டேபிள். ஓகே, சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒன்லி 2 people சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஆர். சரியா? ஒன்லி 2 people
sits between A and R when counted from the right of A. Only 2 people sits between A and R when counted from the right of A. A யோட ரைட்டில் சரி A யோட ரைட்டில் கவுண்ட் பண்ணும்போது ஏக்கும் ஆருக்கும் நடுவில் 2 பேர். ஸோ ஆரை நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன்னா இங்கே ஒரு வேக்கண்ட்டு இங்கே ஒரு வேக்கண்ட்டு. ஏக்கும் ஆருக்கும் நடுவில் 2 பேர் when counted from the right of A. when counted from the right of A. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட். only 2 people sits between R and D. சரியா, only 2 people sits between R and D. ஆர்லேருந்து இந்த பக்கம் 1 2 எனக்கு D இந்த பக்கம். கிளியரா? ஒருவேளை நான் இந்த பக்கமாக கவுண்ட் பண்ணேன்னா 1 2 எனக்கு இந்த இடத்துல D போடுற மாதிரி வரும், இது வரக்கூடாது, இது எலிமினேட் ஆயிரும். அதனால் நான் இந்த சைடு வந்து கவுண்ட் பண்ணுறேன். சரி, அப்போ இந்த சைடு கவுண்ட் பண்ணுறது தப்பு, இந்த பக்கம் தான் கவுண்ட் பண்ணணும். கிளியரா? 2 பாசிபிலிட்டி இருக்குது, ஒன்று எலிமினேட் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று. அடுத்த ஸ்டேட்மெண்ட். only 2 people sit between R and D, அது பண்ணியாச்சு. அடுத்து only 3 people sits between A and B. ஏக்கும் பிக்கும் நடுவில் 3 பேர். சரியா, ஏ இந்த இடத்துல இருக்காரா? ஃபஸ்ட்டு இந்த பக்கம் 1 2 3 இந்த இடத்துல பி வரலாம். சரியா, இந்த இடத்துல பி வரலாம். நான் ஏலேருந்து லெஃப்ட் சைடு கவுண்ட் பண்ணுறேன்னா 1 2 3 எனக்கு இந்த இடத்துல பி வர்ற மாதிரி வரும். ஆல்ரெடி ஆர் இருக்கிறனால இது கேன்சல் ஆயிரும். இந்த பி தான் எனக்கு கன்ஃபார்ம் கரெக்டாக வரும். கிளியரா? 2 பாசிபிலிட்டி செக் பண்ணேன், 1 எலிமினேட் பண்ணிட்டேன், 1 கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட். C sits immediate left of T. சரியா, C Tயோட இமிடியேட் லெஃப்ட்டில் இருக்குது. சரியா, Tயோட இமிடியேட் லெஃப்ட்டில் C இருக்குது. ஓகே, இப்போ ஆஃப்க்கு அப்புறம் யார் இருக்கா? T. ஸோ ஃபஸ்ட்டு நான் Tயை ப்ளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எனக்கு C லெஃப்ட்டில் இருக்கணும். சரியா, ஓகே. இந்த இடத்துல நான் Tயை ப்ளேஸ் பண்ணால் Tயோட லெஃப்ட்டில் என்னால் இங்கே C போட முடியுமா? போட முடியாது. அப்போ T இங்கே கேன்சல். நான் இந்த இடத்துல Tயை ப்ளேஸ் பண்ணால் Tயோட லெஃப்ட்டில் என்னால் C போட முடியுமா? ஆல்ரெடி இங்கே ஏ இருக்குது, அப்போ இந்த Tயும் கேன்சல். நான் இங்கே Tயை ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட லெஃப்ட் சைடு எனக்கு இந்த இடத்துல C ப்ளேஸ் ஆகும், எனக்கு TC இந்த இடத்துல வரும். இப்போ நமக்கு ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது, பேலன்ஸ் இருக்க யாரோ ஒரு பர்சன் தான் இங்கே வர போகிறாங்க. ஓகே, கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஹூ சிட்ஸ் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். எஸ்ஸோட தேர்டு லெஃப்ட் யாருன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம எஸ் போடல, அப்போ இந்த இடம் மட்டும் தான் எஸ். எஸ்ஸோட தேர்டு லெஃப்ட்டு, எஸ்ஸோட லெஃப்ட் இந்த பக்கம் இருக்க போது 1 2 3 ஆப்ஷன் பி. கிளியரா? எகைன் எந்த பக்கம் ரைட்டு எந்த பக்கம் லெஃப்ட்டு அதில் மிஸ்டேக் பண்ணவே கூடாது. இந்த ப்ளேஸ் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணிட்டோம்னாலே நமக்கு பிரச்சனை. கிளியரா? ப்ளேஸ் பண்ணும்போதே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா இன்னொன்று என்ன பிரச்சனைனா, நம்ம ஆன்சருக்கு லாஸ்ட் லைனை வாசிக்கும் போது இது எல்லாமே தப்பாக போயிடும். எகைன் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, எகைன் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லெட்டர் நீங்கள் தப்பாக போட்டாலும் அது நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்றது எப்போ வந்து தெரியும் தெரியுமா? கடைசி லைனில் வந்து தெரியும். அப்போ மறுபடியும் முதல்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியரா? ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது தெளிவாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். எகைன் நமக்கு RRB NTPC 2025 கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல தீப்தி, பிரீத்தி, நீத்தி, ரீத்தி, ஸ்வாதி, கீர்த்தி அண்டு ஜோதி. 1 2 3 4 5 6 7 7 பேர். சரியா? ஆர் சிட்டிங் அரவுண்ட் a சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். ஓகே, அடுத்து தீப்தி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பிரீத்தி. அக்யூரேட்டான ஸ்டேட்மெண்ட்டா? இதில் எந்த 50-50 இல்லை, ரொம்ப 100% அக்யூரேட்டான ஸ்டேட்மெண்ட். தீப்தி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பிரீத்தி. ஆஃப்க்கு அப்புறம் பிரீத்தி இருந்தாங்கன்னா பிரீத்தியை நான் எந்த இடத்துல வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, பிரீத்தியோட செகண்ட் ரைட்டில், ஃபஸ்ட்டு ரைட்டு செகண்ட் ரைட்டில் எனக்கு தீப்தி. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஜோதி சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் பிரீத்தி. சரியா? ஜோதி சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் பிரீத்தி. ஸோ பிரீத்தியோட இமிடியேட் லெஃப்ட் இந்த பக்கம் லெஃப்டா, இமிடியேட் லெஃப்ட்டில் நமக்கு ஜோதி. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸ்வாதி இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் ஜோதி அண்ட் நீதி. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸ்வாதி இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் ஜோதி அண்ட் நீதி. சரியா? ஜோதி இங்கே இருக்காங்க, நீத்தி நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் இது ரெண்டுக்கும் இமிடியேட் நெய்பராக. சரியா? இமிடியேட் நெய்பராக எனக்கு இந்த இடத்துல ஸ்வாதி இருப்பாங்க. கரெக்டாக? ஒருவேளை நம்ம நீத்தியை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் நமக்கு இங்கே ஸ்வாதி வர்ற மாதிரி வரும், அது எலிமினேட் ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல பிரீத்தி இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நமக்கு ப்ளேஸ் பண்ண தேவையில்லை, இந்த பக்கம் நீத்தியை ப்ளேஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 2 பேருக்கு நடுவில் ஸ்வாதி இருப்பாங்க. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ரீத்தி இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பிரீத்தி. சரியா?
பிரீத்தியோட இமிடியேட் நெய்பராக ரீத்தி இருக்காங்க. சரியா, இமிடியேட் நெய்பர்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஆல்ரெடி ஜோதி இருக்காங்கன்னா அப்போ ஆப்வியஸாக இந்த பக்கம் தான் இருக்க போகிறாங்க ரீத்தி. கிளியரா? ஸோ இந்த இடம் நமக்கு வேக்கண்டாக இருக்க போகுது. சரியா, அது யார் வர்றதுன்னு தெரில, அது அப்படி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் நீத்தி. நீத்தியோட செகண்ட் லெஃப்ட் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. நீத்தி இந்த இடத்துல இருக்காங்க. சரியா, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. நீத்தியோட செகண்ட் லெஃப்ட், இது ஃபஸ்ட் லெஃப்ட்டு, இது செகண்ட் லெஃப்ட்டு. ஆன்சர் தீப்தி, ஆப்ஷன் டி. சரியா, இந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கல, அது தேவையே இல்லை. கொஸ்டினுக்கும் அந்த கடைசியாக வர பர்சனுக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால் அப்படியே விட்டுடலாம். எல்லாரையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, எகைன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நோட் பண்ண வேண்டியது இந்த சவுத் ஃபேஸிங். சரியா, இந்த சவுத் ஃபேஸிங்கில் உள்ள சரியா சவுத் ஃபேஸிங்கில் உள்ள பர்சனுக்கு லெஃப்ட் ரைட். சில கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா, ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் நீத்தி. நீத்தி இந்த இடத்துல இருக்காரு, நீத்தி எதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. சரியா, சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கிற பர்சனுக்கு இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இது இல்லாமல் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. சரி, ஒருவேளை நம்ம மிஸ்டேக்காக எடுத்துட்டோம்னா இந்த பக்கம் கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் லெஃப்ட்டில் யார் இருக்கா, ஜோதின்ற பர்சன் வந்துருமா? ஆப்ஷனில் பாருங்கள், ஜோதி இருக்குது. ஜோதி தப்பு. இந்த இடத்துல நீங்கள் லெஃப்ட்டுக்கு பதிலாக மாற்றி நீங்கள் இந்த பக்கம் கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் வருதுல்ல, அந்த ஆன்சர் தப்பு. அந்த தப்பான ஆன்சரும் கரெக்டாக ஆப்ஷனில் இருக்குது. கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், அக்யூரேட்டாக அப்படியே போட்டு வரோம். ஒரு கொஷின் கன்ஃபார்ம்னு நமக்கே தெரியாமல் தப்பு பண்ணிட்டு வந்துருப்போம். கிளியராக? ஸோ சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கிற பர்சனுக்கு லெஃப்ட் எது ரைட் எதுன்றதுல தெளிவாக இருக்கும். இந்த இடம் தான் மிஸ்டேக் பண்ணுவோம். இந்த பக்கம்லாம் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கரெக்டாக லெஃப்ட் ரைட்டு வந்துடும். இந்த சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கிற பர்சனுக்கு மட்டும்தான் லெஃப்ட் ரைட் வராது. சரியா, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து 3 3 6 1 7 பேர். ஓகே, ஸோ 7 பேருக்கு டயக்ராம், 3 லைன் எக்ஸ்ட்ரா ஒரு லைன், 7 பேர். ஓகே, அடுத்து they are facing the center. ஓகே, அடுத்து only 2 people sit between T and Q. again only 2 people sit between T and Q when counted from the left of Q. சரியா? ஓகே, Qவோட லெஃப்ட்டில் கவுண்ட் பண்ணும்போது 2 பேர். சரியா, 2 பேருக்கு அப்புறம் யார் இருக்கா, T இருக்கா. only 2 people sits between Q and T. சரியா, T and Q when counted from the left of Q. ஓகே, அடுத்து U sits third to the left of S. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் U sits third to the left of S. சரியா, யூவையும் எஸ்ஐயும் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம பேசவே இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், டீயையும் கியூவை பற்றி தான் பேசியிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு லிங்க்கு கிடையாது. சரியா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஹோல்டில் இருக்கட்டும், அதை விட்டுலாம். மூணாவது ஸ்டேட்மெண்ட் P sits to the immediate right of S. again P and S பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பேசலை. again மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணிடலாம், விட்டுடலாம். அடுத்து P sits second to the left of T. P T. சரியா, இந்த இடத்துல தான் இங்கே உள்ள டீக்கு நமக்கு லிங்க் இருக்குது. சரியா, ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட்லேருந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாலாவது ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் தான் நமக்கு லிங்க் இருக்குது. நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா P sits. சரியா, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் P sits second to the left of T. டீயோட செகண்ட் லெஃப்ட்டில் P. சரியா, இது லெஃப்டா, செகண்ட் லெஃப்ட் 1 2, இந்த இடத்துல நமக்கு P. சரியா, இப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, P sits to the immediate right of S. எஸ்ஸை இந்த இடத்துல வச்சா அதோட இமீடியட் ரைட்டில் P. கிளியரா? அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் U and S. U sits third to the left of S. எஸ்ஸோட லெஃப்ட்டில் தேர்டு, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டில் நமக்கு U. கிளியரா? ஓகே, இப்போ ஃபைனலாக நமக்கு வேக்கண்ட்டாக இருக்கிறது இந்த இடமும் இந்த இடமும் மட்டும்தான். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் V is an immediate neighbor of U. ஸோ யூக்கு பக்கத்தில் V இருக்குது. U இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதோட இமீடியட் நெய்பரில் நமக்கு V. சரியா, V is an immediate neighbor of U. ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஒருத்தர் நமக்கு இந்த இடத்துல அலாட் ஆகிடுவார். ஃபைனலாக கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, how many people sit between Q and R. சரியா, Q இந்த இடத்துல Q இங்கே இருக்காங்க, Q R இந்த இடத்துல இருக்காங்க. R தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கிற இந்த ஒரு பர்சன். Qக்கும் Rக்கும் இடையில் எத்தனை பேர் இருக்காங்க கேட்குறாங்க. எந்த சைடு, when counted from the left of R. சரியா, ஆரோட லெஃப்ட்டில். சரியா, ஆரோட லெஃப்ட்ன்றப்ப நமக்கு இந்த சைடு ஆரோட லெஃப்ட்டில் கவுண்ட் பண்ணும்போது ஆருக்கும் கியூக்கும் இடையில் 1 2 பேர் இருக்காங்க. ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ இதுதான் நமக்கு 7 பர்சன்ஸை வச்சு கேட்குற கொஷின்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ 5% அதோட அட்வான்ஸ் லெவல்,
6% அதோட அட்வான்ஸ் லெவல், இப்போ 7% வரைக்கும் பார்த்தாச்சு. சரியா? ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் சம்ஸை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எகைன் NTPCயாக இருக்கட்டும் அண்டு ரயில்வேயாக இருக்கட்டும் அண்ட் SSCயாக இருக்கட்டும், கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. சரியா? ரயில்வே கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு SSC போய் எழுதலாம், SSC கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரயில்வே எழுதலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. சரியா? ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 8% வச்சு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அண்ட் லீனியர் பேஸ் பண்ண டைப்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.